வாருங்கள் நேயர்களே, கோகுலம் ஜோதிடம் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது. நாம் இந்த பதிவில் பார்க்க இருப்பது குடும்ப தோஷம் பற்றித்தான் பார்க்க இருக்கிறோம். குடும்ப தோஷம் என்றால் என்ன? சிலர் திருமண தோஷத்தினையும் குடும்ப தோஷத்தினையும் இணைத்து பார்க்கிறார்கள். அது தவறு. திருமண தோஷம் திருமணத்தினை நடத்த விடாது, குடும்ப தோஷமானது குடும்பத்தினை நடத்த விடாது, குடும்பத்தினை பிரித்துவிடும். அப்படித்தான் நாம் இன்று பார்க்க இருப்பது குடும்பம் நடத்த முடியாமல் பிரிந்து போகக்கூடிய கிரக அமைப்பினை பார்க்கலாம் வாருங்கள். பிறந்த லக்னத்திற்கு 2ஆம் வீடானது குடும்பத்தினை குறிக்கும். கணவன் மனைவி இருவரையும் குறிக்கும் இடமாக 1 மற்றும் 7 வருகிறது. திருமணத்திற்கு பின் கணவன் மனைவி இருவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றால் இந்த பாவங்கள், அதாவது 1இன் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் இருவரும் ஒருவருக்கொருவர் தொடர்பில் இருக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் இருவரும் ஒருவருக்கொருவர் நட்பில் இருக்க வேண்டும். ஒரு ஜாதகத்தில் இருவரும் ஒருவருக்கொருவர் பகை தொடர்பு இருக்கக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் இருவரும் ஒருவருக்கொருவர் 6, 8, 12 வீடுகளில் அமர்ந்திருக்கக்கூடாது. ஒரு ஜாதகத்தில் இருவரும் ஒருவருக்கொருவர் பாதக தொடர்பில் இருக்கக்கூடாது. இந்த அமைப்பானது குடும்பத்தோடு தொடர்பு ஏற்படும் பொழுது குடும்ப தோஷம் ஏற்பட்டு விடுகிறது. இந்த குடும்ப தோஷத்தை புரிந்து கொள்வதற்கு நாம் உதாரண ஜாதகங்களை பார்ப்போம் வாருங்கள். உதாரண ஜாதகம் 1. பிறந்தது ரிஷப லக்னம். ரிஷபத்தில் குரு, கேது, சுக்கிரன், மிதுனத்தில் புதன், சந்திரன், கடகத்தில் சூரியன், கன்னியில் செவ்வாய், சனி, விருச்சிகத்தில் ராகு. இந்த ஜாதகத்தில் 1ஆம் அதிபதி சுக்கிரன், இந்த ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி செவ்வாய். இவர்கள் ஒருவருக்கொருவர் நல்ல இடங்களில் தான் அமர்ந்திருக்கிறார்கள். ஆனால் லக்னாதிபதியான சுக்கிரன் ரிஷப லக்ன பாவியான குருவினோடு இணைந்திருக்கிறார். ரிஷப லக்னத்தின் 7ஆம் இடத்தும் செவ்வாய் ரிஷப லக்ன பாதகாதிபதி சனி என்னவனை பெற்றிருக்கிறார். இவர்கள் இருவரும் ஒத்துப்போவதில் சிரமங்களை காண்கிறார்கள் என்பதை அறிந்து கொள்ள முடிகிறது. இந்த ஜாதக அமைப்பானது ரிஷப லக்னத்திற்கு சுக்கிரன் 1, 6 ஆதிபத்தியம் பெற்றிருப்பதும் பின்னடைவாகும். இந்த ஜாதக அமைப்பானது ரிஷப லக்னத்திற்கு 7ஆம் இடத்திற்கு சுக்கிரன் 7, 12 ஆதிபத்தியம் பெற்றிருப்பதும் பின்னடைவாகும். சரி வாருங்கள், நாம் இப்பொழுது குடும்ப தோஷத்தினை பார்ப்போம். கன்னியில் அமர்ந்த ரிஷப லக்ன பாதகாதிபதி சனி தனது 10ஆம் பார்வையால் ரிஷப லக்ன குடும்பத்தினை பார்வையிட்டு குடும்பத்தினை பிரிக்கிறார். கன்னியில் அமர்ந்த ரிஷப லக்ன விரையாதிபதி செவ்வாய் தனது 4ஆம் பார்வையில் ரிஷப லக்ன 7ஆம் இடத்தினை குடும்பத்தினை, அதாவது தனுசுவினை பார்வையிட்டு குடும்பத்தினை பிரிக்கிறார். இந்த ஜாதகத்தில் 1ஆம் இடம் குடும்பம் சனி பார்வை, இந்த ஜாதகத்தில் 7ஆம் இடத்தின் குடும்பம் செவ்வாய் பார்வை. இப்படித்தான் குடும்ப தோஷம் இருந்தால் குடும்பம் பிரிந்து போக வாய்ப்புகள் உண்டு. உதாரண ஜாதகம் 2. இவர் பிறந்தது தனுசு லக்னம். மகரத்தில் சந்திரன், மீனத்தில் கேது, கடகத்தில் குரு, கன்னியில் சூரியன், புதன், சுக்கிரன், ராகு, துலாத்தில் சனி, விருச்சிகத்தில் செவ்வாய். இவருக்கு 1 மற்றும் 7ஆம் வீட்டு அதிபதிகள் யார்? 1ஆம் வீட்டின் அதிபதி குரு, 7ஆம் வீட்டின் அதிபதி புதன். உபய லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பொதுவாகவே புதன், குரு ஒருவருக்கொருவர் பாதகாதிபதிகள். இவருக்கு லக்னாதிபதியான குரு அட்டமத்தில் சென்றமைந்தால் இது பின்னடைவாகும். இவருக்கு 7ஆம் இடத்தான் புதன் தனுசு லக்ன பாவியான சுக்கிரன் இணைவனை பெற்றால் இதுவும் பின்னடைவாகும். எனவே இருவரும் ஒத்துப்போவதில் ஏதாவது பிரச்சனைகள் வந்து கொண்டேதான் இருக்கிறது. இப்பொழுது இவருடைய குடும்ப தோஷத்தினை பார்ப்போம். தனுசு லக்னத்தின் குடும்பத்திற்குரியவர் சனி மாரகாதிபதியாகி லக்னாதிபதியை 10ஆம் பார்வையால் பார்க்கிறார். எனவே குடும்பத்தினை பிரிக்கிறார். 7ஆம் இடத்தவன் குடும்பாதிபதி கடகச்சந்திரன் தனுசு லக்னத்திற்கு அட்டமாதிபதியாகி தனுசு லக்னத்திற்கு 2இல் வந்தமர்ந்தார். தெளிவாக சொல்வதென்றால் லக்ன அட்டமாதிபதி குடும்பத்தில் அமர்ந்து குடும்ப தோஷத்தினை தந்தால் 7ஆம் இடத்துக்கு குடும்பாதிபதியான சந்திரன் மிதுன லக்னத்திற்கு அட்டமத்தில் வந்தமர்ந்து குடும்பத்தினை கெடுக்கிறார். எனவே குடும்ப தோஷத்தினை பார்ப்பதற்கு குடும்பத்தினை அடையாளம் காட்டும் விடம் 2ஆம் வீடை பார்க்க வேண்டும். என்ன நேர்களே, திருமண தோஷம் வேறு குடும்ப தோஷம் வேறு என்பதை தெரிந்து கொண்டீர்களா? நன்றி, வணக்கம். மீண்டும் பிறிதொரு பதிவில் சந்திப்போம் நேர்களே.